வச்சுட்டு தூக்கி போடுற பொருள் தானே. சோ நாப்கினை சூஸ் பண்றதுக்கு நான் எதுக்கு கேள்விகள் வைக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கான பதிவு தாங்க இது. இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் என்னோட பிள்ளைங்களுக்காக நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னெல்லாம் கேள்வி வைப்பேன்? என்ன பிராண்டு, அதோட மேனுபேக்சரிங் டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, அதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்ன, அந்த இன்கிரீடியன்ஸ்னால என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகுமா, அதோட கலருக்காக பிளேவருக்காக கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதுல சேர்க்கக்கூடிய கெமிக்கல் என்னோட குழந்தைய எந்த விதத்திலயாவது பாதிக்குமா, இப்படி எவ்வளவு கேள்வி வைக்கிறேங்க. ஈவன் அதோட பேக்கிங் அண்ட் பினிஷிங்ல கூட நம்ம அவ்வளவு பார்த்து 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 வாங்குறோம். ஏன் ஒரு டாப்க்கு ஒரு பேண்ட் நம்ம போய் சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சூஸ் பண்ணும்போது கூட இந்த டாப்க்கு லெகின்ஸ் நல்லா இருக்குமா, இல்ல ஜெகின்ஸ் நல்லா இருக்குமா, இல்ல பட்டியாலாவா, இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்கும். அத்தோட விட்டுருவோமாங்க. அதுக்கப்புறம் அத ஆங்கிள் ஃபிட்டா, இல்ல லென்த்தியா, இல்ல ஷார்ட்டா இருக்கணுமா, அப்படி ஒரு கேள்வி இருக்கும். இதையும் தாண்டி இந்த ரெண்டு இதையும் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்னோட டாப்க்கு இந்த பர்பிள் செட் ஆகாது, கொஞ்சம் இன்னுமே டார்க்கா இருந்தாதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த துணிக்கடையில அந்த துணி எடுக்கிறதுக்குள்ளயும் அந்த பிள்ளைய நம்ம படுத்துற பாடு இருக்கே, எவ்வளவு கேள்விகள் வைக்கிறோங்க. ஆனா இந்த மாதிரியான கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்வியாவது நாம நாப்கினை சூஸ் பண்ணும்போது வைக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பதிலே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. நம்ம ஏன் வைக்கணும்? ஏன்னா நம்ம நாப்கினை வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்கும் ஜஸ்ட் 3 இன்ச் கேப் தான். இப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் வச்சாலும் இல்ல கெட்ட விஷயம் வச்சாலும் அந்த 3 இன்ச் கேப்ப டிராவல் பண்ணி போறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லல்ல. இப்ப நீங்க தான் சொல்லணும், நாப்கினை சூஸ் பண்ணும்போது நம்ம கேள்விகள் வைக்கணுமா இல்லையாங்கிறத கொஞ்சம் கருத்து பெட்டியில பதிவு பண்ணிட்டு போங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, நல்லதொரு மாற்றம் அது நம்மிலிருந்தே தொடங்கட்டும். நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து.